அனைவருக்கும் வணக்கம். இது கிஸ் கால் TMT நம்பர் 1 TMT வழங்கும் கேம் ஓவர் படத்தின் ஸ்பெஷல் ஷோ. கேம் ஓவர் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த படத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும் இது இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்துடைய டீமை நம்ம மீட் பண்ணி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பேசி ஆகணும் இல்லையா? நவ் லெட்ஸ் வெல்கம் டீம் கேம் ஓவர். நம்ம கூட இருக்காங்க. நம்ம ஷோ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் வந்து அந்த டீமுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல, கெஸ் பண்ணவும் முடியல என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி. த்ரில்லிங்காக இருந்தது, பயமாக இருந்தது. டாப்ஸிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பயம் வந்து எங்களுக்குள்ளே வந்துருச்சு. டாப்ஸி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பீங்களோ அப்படின்னு தோணுது. டேரக்டர் சார் நீங்களே வந்து சொல்லிடுங்க. ஒரு ஹார்ட் கோர் த்ரில்லர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இன்டென்ஷன். ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு 100 மினிட்ஸில் பெரிய ஒரு 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 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல், சாங்ஸ் காமெடி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு த்ரில்லர் பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு. உண்மையிலே அடி ஏதாவது பட்டுச்சா டாப்ஸி உங்களுக்கு? Lot of torture, physical, mental torture. There was lot of torture. Given by? Written by the writers Ashwin and Kavya. They wrote lot of torturous scene, physical and mental torture, but it's all worth it. End of the day when you see the product, it's all worth all that pain. அண்ட் சார் உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி, ஏன் வந்து டாப்ஸியை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட கொஸ்டின் பண்ணீங்களா? உங்களுக்குள்ள அந்த கேள்வி எழுந்துச்சா? பார்க்குறதுக்கு ஒரு வல்னரபிளாக இருக்கணும், இவங்களுக்கு இது நடக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கணும். பட் அந்த கேரக்டருக்குள்ளே பெரிய இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கணும். மூஞ்சில் பார்க்குறதுக்கு இவங்க ரொம்ப பாவமாக அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டராகவும் உள்ள ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படின்றதுக்காக வி நியூ இட். ரொம்பலாம் தேடல. ஃபஸ்ட்டு எழுதி முடித்தோடனே ஃபஸ்ட்டு போய் கேட்டோம். 2 நாளில் ஓகே சொல்லிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ. இந்தியாவில் யார் பார்த்தாலும் அந்த படம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும், படம் புரியணும், அவங்கள ரிலேட் பண்ணிக்க முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கதை எழுதும் போதே அந்த ஒரு இது இருந்தது ஸ்ட்ராங்காக. ஸோ இவங்க வந்து ஹிந்தி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க, தெலுங்கு பண்ணியிருக்காங்க, தமிழ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கண்ட்ரியில் நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஃபேஸாக இருக்காங்க. ஸோ ப்ளஸ் வெரி குட் ஆக்டர். ஸோ அந்த 2 ரீசன்ஸ் தான் மெயினாக காசு பண்ணுது. படப்பு இன்னும் அப்படியே மனசில் இருக்குது. மீன் எவ்ரி பிட், ஈவன் ஒரு ஒரு 2 செகண்ட் யூ கான்ட் மூவ் அவே ஃப்ரம் த ஃபிலிம். அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அப்படி ஒரு சவுண்ட், எவ்ரி டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், தாப்ஸி அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேம் ஓவர், ஐ மீன் கேம் இஸ் கோயிங் டு பி ஆன் ஃப்ரம் த ரிலீஸ். சரி, ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு, ஆக்சுவலி நீண்ட இடைவேளை கழிச்சு நீங்கள் தமிழுக்கு வரீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் உங்களுடைய அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். உங்களை வந்து சோஷியல் மீடியாவில் நாங்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நீங்கள் தமிழில் நடிக்காததே எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கோம், பட் நீங்கள் வேணான்னு கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ரிஜெக்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? Actually, it is not true. I did not get a lot of films like that. Funnily, my success rate in Tamil is highest actually. Out of all the films I have done, most of them are like big hits. I was waiting to get that kind of script that will be at par, that powerful, that wonderful character, that kind of a project that will be at the same level. Okay. And finally I got one. So that is why I did this, and the wait was worth it. My audience, I think the reactions and all will make the wait worth. They are your real fans. அதை வந்து இவங்க எல்லாரும் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னா, ஒத்த சொல்லால உங்களை வந்து வர்ணிக்க போகிறாங்க. பார்பி கேர்ள். பார்பி கேர்ள். பார்பி கேர்ள். ஓகே. இன்ஸ்பிரேஷனல். ஓ சூப்பர், தேங்க் யூ. அவங்க கிட்ட உருகும் மெழுகுவர்த்தி. அட அட எவ்வளோ அழகாக இருக்கு மெழுகுவர்த்தி. அது கேண்டில் பார்த்தோன்னா, மெழுகுவர்த்தி பார்த்தோன்னா சம்டைம்ஸ் அவுட்டர் ஃபுல்லாக பிரைட்னஸாக இருக்கும், இன்னர் ஃபுல்லாக உருகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆல் வெரி poetic, yeah, very like நிலத்தில் பூத்த வெள்ளை தாமரை. தம்பி வந்து கவிதை சொல்லாம விட மாட்டார் போல இருக்கு. கவிதை ரவுண்ட் அப்புறமா வரும்பா. இப்போ ஒத்த சொல்லாத அவங்கள வந்து நீங்க பாராட்டணும். I feel you're incredibly talented. You know, I'm amazed with the difference in the things that the girls are saying versus the boys. I want to say Pink, because that was such an impactful movie that you did. Thank you. I love you all for taking out time to think of a word for me. That itself is thank you so much. Okay, thank you so much.
ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது கமர்ஷியலாக ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் திங்க் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து எல்லாமே ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, யோசிக்கிற ஒரு ஸ்டோரி இல்லை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிடுறீங்க. ஜெயிக்கிறது தோக்குறது மணின்றதுலாம் செகண்டரி அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஏன் இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் அது வந்து ரெண்டும் வேறு வேறு விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதே ஜெயிக்கிறதுக்கு தான். அதுதான் ஒய்நாட்டோட பிராண்டுமே. நம்ம வந்து இப்போது வந்து யூஸ்வலாக ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பேர் வைப்பாங்க, ஏதோ ஒரு பேர் வச்சுருவாங்க. இந்த நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பேர் வச்சதே நம்ம எந்த மாதிரி படம் பண்ணணுன்றதுக்காகவே பேர் வச்சோம். இல்லை ஒய்நாட் அந்த இது எப்படி பண்ணீங்கன்னா அப்படி ஒய்நாட்னு சொல்லணும். அது ஒய்நாட்ன்றது வந்து கேள்வி கிடையாது, அது பதில். கம்பெனிஸ் நேம் டிசைட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐ வாண்ட் டு டு. சூப்பர் சார், பிரில்லியன்ட் ஆன்சர் தான் சொல்லுது. ஆக்சுவலி தமிழ் ஆடியன்ஸை நீங்கள் என்னவா நினச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூவியை வந்து நீங்கள் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நம்மளும் வந்து கமர்ஷியல் சினிமா தான் எடுக்கிறோம். ஐ டோன்ட் வாண்ட் டு டு ஆர்ட் ஹவுஸ் சினிமா. அது போர் அடிக்கும் ஆக்சுவலாக. என்டர்டெயின் பண்ணணும், ஆனால் சொன்ன விஷயத்தையே திருப்பியும் இந்த ஹீரோ ஃபார்முலா அது மட்டும் யூஸ் பண்ணாமல் வேற ஒரு ஐடியா வச்சு என்டர்டெயின் பண்ணணுன்றது ஐடியா ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் சேம் திங். நல்ல படம் எடுக்கணுன்றது தான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஓகே சார், ஃபைன். அண்ட் இப்போது டாப்ஸி கிட்ட வந்து ஒரு விஷயம், ஆனால் உள்ள சில ட்வீட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். கோவம் வந்துச்சுன்னா சும்மா படால் தட்டிடுறீங்க, ரைட்டா? Yeah, very well researched. So, oh God. Yeah. But it is honest, no. It is, I mean, it's not offensive. Someone said that in Badla there were girls who came to see, there must be something of Shah Rukh Khan. I said, yeah, money is Shah Rukh's because he was the producer of the film. அதான், பட் போல்டா யூ ஆன்சர்ட்ல. சில பேர் வேணா இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. But why is it called I'm just like having fun, like it's so many tweets are there. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து இன்னும் நிறைய இருக்கு. ப்ரொடியூசரை ஓட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ட்வீட் கூட வந்திருக்கு. அமிதாப் சார் வந்து ஏதோ பார்ட்டி கேட்டார், அதுக்கு இவங்க ஷாருக் வந்து ஏதோ சொன்னாங்க. ஆக்சுவலாக அவர் தான் ப்ரொடியூசர், அவர் திருப்பியும் ட்ரீட் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக. ஸோ அவங்க ப்ரொடியூசர் ஓட்டிகிட்டே தான் இருப்பாங்க. I have people around me who keep doing அப்போ this. சசி சாருக்கும் அதே நிலைமை தானா? I'm very sure. When is your tweet come? 100%. No, he also did. No, he also recently did. Recently I tweeted when I saw my film's poster in between Mission Impossible, no, Men in Black International and Bharat. So this was like I was in between with MIB International and Bharat. So I was like, I feel like a sandwich in between, and my expression is also like a sandwich. So he said that, yeah, the best thing about the sandwich is What is in between? yeah. So stop saying. So I was like, I didn't say that. He said it. ஓகே. இப்போ உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல் படமாய, அடுத்தது வந்து கேம் ஓவர், விமன் சென்ட்ரிக் மூவி. அப்போ இவர் வந்து பெண்களை வந்து மையமான கொண்ட கதாபாத்திரங்கள் வச்சு தான் வந்து படம் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உங்ககிட்ட இது சொல்லியிருக்காங்களா? ரெண்டாவது படம் இரவா காலம் சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகல. அந்த படம் ஆக்சுவலாக விமன் சென்ட்ரிக் படம் இல்லை. பட் என் படத்தில் விமன் கேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. விமன் சென்ட்ரிக் ஃபில்ம் மேக்கர்னு வந்து என்ன வந்து பிராண்ட் பண்ணாலும் ஐல் பி ஹாப்பி. கேம் ஓவர் அப்படின்ற ஃபில்மோட ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வரேன். டாப் சீன் வச்சுருக்காங்க, டிரெக்டட் பை அஸ்வின். ஒரு செம்ம த்ரில்லர் அண்ட் வெரி வெரி நியூ ஃபார்மேட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. வெரி வெரி வெல் மேட், டெக்னிக்கலி பிரில்லியன்ட். அண்ட் தப்சியோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஃபில்ம். சார், ஆக்சுவலி நீங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிபலாக இருக்கீங்க. எதுனாலுமே அப்படியே ஓப்பனாக சொல்லிடுங்க. அது காமெடியாக இருக்கட்டும், சீரியஸாக இருக்கட்டும், மனசுக்குள்ள தோன்றதை சொல்லிடுங்க. ஸோ அதனால இங்கே வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். கமான், அந்த எடுத்துட்டு வாங்க ஒரு நிமிஷம். Some kind of aggressive game is coming. இங்கே வந்து ஒரு 4 பஞ்ச் நீங்கள் கொடுக்கணும். அந்த 4 பஞ்ச் யாருக்கு என்ன ரீசனுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நான் பண்ணுறேன். அடுத்தது சசிகாந்த் சார், அடுத்தது வந்து டைரக்டர் பண்ண போகிறாரு. தென் ஃபைனலாக நீங்கள் பண்ணுங்கள். இந்த குத்து நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த சைல்ட் ரேபிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கான ஒரு குத்து. இதில் எனக்கு கம்மியாக தான் இருக்கும், பட் அவங்க நேரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஓவராக நல்லா இருக்கும். டாட், எனக்கு இந்த ஷோ டைரக்டர் இருக்கார்ல, அவர் ஷோ டைரக்டர் கேட்டுதா? ஷோ டைரக்டரா? Okay, pack up then. Pack up. Let's go. முடிஞ்சது. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ கமான் சசிகாந்த் சார், வாங்க சார். Give a big round of applause. வாங்க. Break it, Shashi. Come on, you can do it. It should be like totally broken. Come on.
எலெக்ஷனில் ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்கல்ல ஆமா அதுக்கு போடுங்க சார். இன்னும் ஒண்ணு ஏதாவது போதும், ஒன்று தான் போதும். ஏதாவது ஒண்ணு பேமெண்ட் வாங்கிட்டு அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஆன் டைம்க்கு செட்டுக்கு வராம இருக்கலாம், Yeah. அந்த மாதிரிலாம் எல்லா ஏதாவது. அந்த வந்து ப்ரொடியூசரை இரிட்டேட் பண்ணுற எல்லா ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து. கமான் சார். ஓகே சூப்பர். தலைவா, மனசுல அவங்கள அப்படியே நினைச்சிட்டு இங்க அப்படியே பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்க கொடுக்க போறீங்க. பட் என்ன ரீசன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு செய்யுங்க. 3 பேர் மினிமம், ஓகேவா? ஓகே. ஸோ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ப்ரோமோஸ் இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன என்கிட்ட கேட்குறாங்கன்னா, இரவா காலம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த படத்துக்கு இன்னும் ஒரு நல்ல இது இருக்குது எனக்கு ஓகே. பட் இந்த படம் வந்து கேம் ஓவர் பற்றி எதுவுமே கேட்காம இருக்காங்கல்ல, இரவா காலம் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, ஒரு சின்ன பஞ்ச். கமான் சார். அவ்வளோதான். இது வந்து சும்மா ஒரு அன்பு பஞ்ச் தான், ஹார்ட்லாம் இல்லை. Ashwin, please, you supposed to break it. ஓகே, இது வந்து உங்க பர்சனல் ரிவெஞ்ச் அப்படின்னு வச்சுப்போமே. Yeah. இப்போ வந்து சோஷியலா சொல்லுங்க, காமனா. நிறைய படம் வந்து நல்ல படம்லாம் நிறைய படம் வருது, வந்துட்டு அது வந்துட்டு வந்த டைமில் அது ஓடாது. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அந்த படம் திரும்ப ரீரிலீஸ் பண்ணும்போது இல்லை எதாவது பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது, கிளாசிக்காக இருக்குன்னு சொல்லி அவங்களாம் எங்கே இருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ரொம்ப கோவம் எனக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு குத்து. யா, அதுல ஏதாவது ஒரு படம் வந்து சொல்றீங்களா? புதுப்பேட்டை. புதுப்பேட்டை. ஓகே, டன். அடுத்து அவ்வளோதான் 2 சார். 3 தானே நான் சொன்னேன். இல்லை, கான்ஸ்டண்ட்டாக கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், ஓகே. பிரவீன் அண்ட் திலீப். என்ன சார் கிண்டல் பண்ணுவாங்க? இல்லை அது சொன்னால் நல்லா இருக்காது. போயிடுவோம். இல்ல அதை சொன்னா எனக்கும் பஞ்ச் வந்துரும்னு நினைக்கிறேன். போயிடலாம். ஓகே, சூப்பர். So, Actually, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு 5 punches வேணும். no, I'm not He did that two. bitter person. See, he did I two, don't our hate so mood. many people. I don't hate so many people. I don't waste time on people like this. I'll tell you 2, okay? சரி, ஓகே, we'll go. First kind of people who ask me questions like, tell us something about the film without watching the trailer of the film. Okay. They have come and asked me, tell us something. Or they ask questions like, what is the experience of working with this actor, this director? Obviously, I will say nice things only, no? I'm promoting the film, I can't say bad things. So why ask these stupid questions? அப்போ இந்த பஞ்ச் எனக்கு இல்ல. ஏன்னா நான் அந்த கேள்வி கேட்கல. So should I punch Trailer there or பார்த்தேன். here? I didn't ask Where this should I- question. where- I didn't ask this I'm just question. asking. Also, I watched your trailer. அதனால இது வந்து எனக்கு கிடையாது. இதுக்கு So மேல that wait. means you're not asking me questions like experience of working and say few things about the film. I won't ask you. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். You can punch Okay. here. For that. Okay. Okay. And the other, wait. The other is the people who ask me when my film is announced or when I tell them which film I'm doing next. They ask me, who's the hero? Okay. சும்மா தெரிஞ்சுக்க கேட்கலாம் இல்லையா? I think everybody understood what I'm trying to say. Okay. So yeah. These two and rest everybody I like people who don't like my films also, it's okay. Okay. So okay, ரெண்டுமே உங்களுடைய பர்சனலா சொன்னீங்க. ஒரு சோஷியல். This is social. related. You okay? Wait. Yeah, Oh, social media trolls I hate. I love. They give me so much of entertainment. No, this is social. You cannot ask an actor who is the hero of the film. That's especially just because she's a female. Why can't she be the hero of the film? And why can't the director be the hero of the film? அதுக்கு தான் பஞ்ச் கொடுத்துட்டீங்களே. So it's a social thing. So hero is gender neutral. ஓகே, இதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து நம்ம கொடுத்துதான் ஆகணும். சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. உங்களுக்கு வந்து இந்த சொசைட்டி மேல ஏதாவது கோவம் இருக்கா? சமூகம் மேல உங்களுக்கு கோவம் இருக்கா? No. அதெல்லாம் ஒண்ணு No. I don't raise my BP like this. Okay? பாக்ஸி வந்து பஞ்ச் பண்ணும்போது என்னால் அந்த பாக்ஸிங் கலையை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது ரிட்டர்ன் வரும்போது ஒரு மூமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்க. அதுலேயே வந்து தெரிஞ்சது இவங்க கண்டிப்பாக ட்ரைன்டு பாக்ஸராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதால. இஸ் இட் ட்ரூ? I trained, yes, because of the films I did, action films. I did 2 action films in Hindi, Baby and Naam Shabana. So I had
extensive training in martial arts. நல்லா வேலை 2 கேள்வியோட எடுத்துட்டு போயிட்டீங்க, தப்பிச்சோம் நம்மலாம். ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு ஒரு டைரக்டருக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அமேசிங்காக பண்ணிட்டாங்க. தாப்ஸி பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. சூப்பர். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தப்போ நான் நினச்சேன் ஓகே ஒரு நல்ல வேர்ல்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் படம் அது அப்படின்னு நினச்சேன். செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே தெரிஞ்சு இது மாசுக்கும் இறங்கி போகிற மாதிரி நல்ல படமாக இருக்குது. அவங்க வந்து உங்களுக்காக அழகான கவிதைகள்லாம் வந்து சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த கவிதை பிடிச்சிருந்ததுன்னா you can give them a rose. Okay. ஓகேவா? But I should understand for that. Okay, bunches of roses sing. அவங்களுக்காக அழகான ஒரு கவிதை, அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும். I will translate. உயிரெழுத்துக்கள் உயிர் கொடுத்து, மெய் எழுத்துக்கள் மெய் சிலிர்க்க வைத்து, உயிர்மெய் எழுத்துக்களின் உருவாக்கத்தில் உருவான ஒட்டுமொத்த தமிழ் மொழியின் பேரழகு கவிதை நீ டாப்ஸி. என்ன புரிஞ்சது டாப்ஸி? சொல்லி தராதீங்க. Your test now. டிரான்ஸ்லேட்டரே வாய் அடிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் படம் கொடுத்த வரைக்கும் இப்படி பண்ணிட்டீங்களேடா. He's pretty much said that you're like, he's all the alphabets in Tamil, you become like a new literature kind of thing. Wow. Very educated, like very informative and... Throw it. Come, I'll give it. Okay, அடுத்து. உயரே உயரே சென்ற பின்னும் அங்கிருந்து கீழ் இருப்பவர்களை பார் என்று சொல்கிறதோ டாப்ஸி என்கிற உங்கள் பேர். 48 ஃப்ரேமோ 96 ஃப்ரேமோ டாப்ஸி ஸ்க்ரீனில் இருந்தால் we cannot see any other thing. ஐரினாய் வந்தாய் ஆடுகளத்தில், உயரினாய் அடுத்தடுத்து அவார்டு களத்தில். Wow. அனிதாவாய் நின்றாய் ஆரம்பத்தில், அசர வைத்தாய் இறுதி வரை. கொலவரி நாயகனும் வியந்து போகும் ஸ்க்ரீன் டெலிவரி. தலவெறி ரசிகர்களை கவர்ந்தெடுத்தது பலவகை ஆக்டிங். மேகியாய் தோன்றினாய் மிஸ்டர் பர்ஃபெக்டில், ஆகினாய் பெண்களின் இன்ஸ்பைரிங் லிஸ்டில். அரோராவை மறக்க முடியுமா பிங்க் படத்தில், மேனால் அரோராவை மறக்க முடியுமா பிங்க் படத்தில். ஃபீனல் கோடிலே திருத்தம் வரும் அளவுக்கு உண்டானது சட்டத்தில். இதோ தாராவை மாயாவாக்கிய அஸ்வின் சரவணன் இயக்கிய இந்த கேம் ஓவரில் நீங்கள் ஸ்வப்னாவாய் இருக்கலாம். அப்சராவுக்குத்தான் அப்படம் மாயா, நயன்தாராவுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் என்கிற பட்டத்தை தேடி தந்ததில்லையா? அதேபோல் ஸ்வப்னாவுக்குத்தான் இந்த படம் கேம் ஓவர். டாப்ஸிக்கு இந்த படம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் என்று நம்புகிறேன். Just because he took names of all my important films, just for the effort, and you took names of most of our films, even though I didn't understand the whole thing, I would really appreciate this effort. Thank you so much. That was really sweet. Thank you. வானில் இருக்கும் நிலாவும் தோற்று போகும் எந்தன் வெண்ணெய் அழகி டாப்ஸியின் முன். இப்போதான் இங்க பியூட்டியே இருக்கு. அதை வந்து தலைவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ரசிகன் சார் டிரான்ஸ்லேட். இங்கே தான் ஒரு பியூட்டி இருக்கு. You shine brighter than the moon, and something about the way the ghee melts is you. Correct? Butter ghee. Butter melts. This is very unfair. Can I have more roses? Are there more people? No, that's it. இன்னும் இருக்கீங்களா? We'll melt after this, please. Please. The effort that you guys are doing, thank you so much. But please stop embarrassing me now. I can't. I'm very embarrassed. Write it and send it to me. I'll read it. Okay. So guys, thank you so much. Thank you. கேட்டோன்னே அழகான கவிதைகள். சம்திங் யூ நெவர் சீன் பிஃபோர்னு கேப்ஷன் போட்டிருக்காங்க. அது நிஜமாலே உண்மையாக இருக்குது. லைக் வந்துட்டு இந்த ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த சினிமாவில் இப்படி பார்த்த மாதிரியே இல்லை. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக, பயங்கர யூனிக்காக, அந்த ஒய் நாட் ஸ்டைலில் இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போய் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டாப்ஸி, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கவிதை சொல்லணுமா உங்களை வச்சு? Poem, I only know Twinkle Twinkle Little Star. How I wonder what you are. Up above the sky so high like a diamond in the sky. Wow, what a கவிதை. கட்டுங்கடா கையை. சரி, நல்லா திட்டுவாங்க. கவிதைலாம் போதும். நல்லா திட்டுவாங்க. Yeah, right, Shashi. கோவம் வந்தனா படன்னு திட்டுவாங்க. அது யாருக்காவது வேணும்னா அது செட்ல ஏதாவது நடந்துருக்கா சார்? நீங்க அச்சா முச்சா அப்படியே
ஃப்ளோவில் வரும். I'm a nice girl. அவர் பண்றேன்னு சொல்றாரு, நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. எது இதுல உண்மை? I'm a nice girl. We are just entertaining people. நைஸ் கேர்ள்ஸ் கண்டிப்பா வந்து திட்ட செய்வாங்க, பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. ட்விட்டர்லேயே திட்டுறாங்க, ஆமா. திட்டிடுவாங்க. ஆக்சுவலாக அதே யாரையும் விட்டு வைக்கிறதே கிடையாது. அப்போ கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். எஸ் அண்ட் நோ, இதுதான் வந்து அந்த ரவுண்டுடைய நேம். டாப்ஸியை பற்றி சில கேள்விகள் நான் கேட்க போகிறேன். முதல்ல இவங்க வந்து ஆன்சர் பண்ணட்டும். அந்த ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோவா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சரியா? ஓகே ஓகே. டாப்ஸி இப்போ இருக்கிறத விட சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எஸ். யா. டாப்ஸி வந்து அம்மா செல்லம். Out of me and my sister, I think I am my mom's favorite. ஓகே, சூப்பர். டாப்ஸி வந்து நிறைய பொய் சொல்வாங்க. என்னடா எஸ்ன்றீங்க? I don't lie much. No. Too much of hard work to lie, to cook stories. டாப்ஸி வந்து இது வரைக்கும் திருடினதே கிடையாது. டாப்ஸி திருடினதே கிடையாது. Yes. என்னெல்லாம் திருடி இருக்கீங்க? Stolen hearts. ஜம்மா வெடிச்சிருச்சு சார் இங்க. Lot of things I steal, like since a child. Pencils to growing up to steal. ரீசன்ட் டைம்ல ஏதாவது My cousins clothes sometimes I pick up. டாப்ஸி வந்து ஒரு ஏத்திஸ்ட். அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்ல. ஏன்டா இவ்வளவு சைலண்ட் ஆயிட்டீங்க? சோ எஸ் நோ ஒரு மாதிரி ஆவரேஜா இருக்கு. நோ. I believe in God. ஸ்கூல்ல அவங்க வந்து லவ் பண்ணிருக்காங்க. தெரியும். அப்பயாவது கரெக்டா சொல்றீங்களான்னு பார்த்தேன். ஆப்வியஸ்லி எஸ் தான் இல்லையா? I only said it, I told you. அதுதான். இப்போ லவ் பண்றீங்களா டாப்? Yeah, I love all the time, 24/7. Listen, it's nice to love people. அந்த மாதிரி லவ். There's so much of hate in the world anyway. It's nice to love people. டாப்ஸி வந்து கொஞ்சம் லேசி. டாப்ஸி வந்து லேசியான ஒரு பொண்ணு. Very. I'm very lazy. டாப்ஸிக்கு வந்து மேக்கப் போடுறது ரொம்ப பிடிக்கும். பார்ஷியலா இருக்கே. I can't put a single thing in makeup myself. I don't know and I don't like it also. டாப்ஸி சூப்பரா சமைப்பாங்க. How do you all know? No, I don't know how to cook. I can only eat. டாப்ஸிக்கு வந்து தமிழ்நாட்டு மருமகளா வர ஆசை இருக்கு. I don't know. Is there a chance to find a Tamil boy as your husband? This was. அவங்களே I mean, yeah, why not? I mean, there is nothing against it. Why not? why not? Wow. Such a nice promotion. டாப்ஸிக்கு வந்து ஆனா பிறந்திருக்க ஆசை. No, நான் எதிர்பார்த்தேன், எக்ஸ்பெக்டட். But I am very happy being a girl, so it's not like I will not like to be a boy, but I'm happy being a girl. ஓகே. டாப்ஸி வந்து பெயினா பயப்படுவாங்க. Yes, very much. Very. ஏதாவது அந்த ஸ்டோரிஸ்லாம் No கேள்விப்பட்டிருக்கீங்களா? stories, and I'm happy I don't have any such stories. But I still am very scared of ghosts. I believe in God, so I believe in negative energy also. டாப்ஸி சூப்பரா பாடுவாங்க. Not even in bathroom. I don't even sing in the bathroom. That's horrible. I can't sing. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, இந்த வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா அந்த பாட்டு வந்து நிறைய வெர்ஷன் வந்துருச்சு. டாப்ஸி வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு No, நாங்க it doesn't exist. It does not exist. GV Prakash will kill me if he ever hears me singing that. எப்படி பேசுறாங்க கேட்டிங்கல்ல? அது பாடுனா எப்படி இருக்கும்? எப்படி திட்டுற மாதிரியே இருக்குமா சார்? I swear it will be very bad. ஓகே, நெக்ஸ்ட். அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான் நடக்க போகுது. Love marriage? Yeah. It broke. ஓகே, கடைசி கேள்விப்பா. டாப்ஸி வந்து அரசியலுக்கு வருவாங்க. No. Super. No, never. Never. வணக்கம், நான் டைரக்டர் பாலாஜி மோகன். கேம் ஓவரோட ஸ்பெஷல் ப்ரீமியர் பார்த்துட்டு வெளில வரேன். லவ்லி ஃபில்ம், வெரி சாலிட் டைட் அட்மாஸ்ஃபெரிக் த்ரில்லர், நோ நான்சென்ஸ் அட்மாஸ்ஃபெரிக் த்ரில்லர்.
அண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஜென்ரல் ஹாலிவுட் த்ரில்லர்ஸ் அண்ட் ஸ்லாஷர் ஃபிலிம்ஸ் அதிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தரம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் டெக்னிக்கலாகவும் சரி, கண்டென்ட்டாகவும் சரி, எழுத்துலேயும் சரி, நடிப்புலேயும் சரி, எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு 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 பயமுடுத்துகிற ஒரு படத்துலேயும் ஒரு இமோஷன் அண்ட் அந்த விஷயமும் அந்த ஹார்ட் ஆஃப் த ஃபில்மும் ஒர்க் வெரி வெல் ஃபார் மீ. டைரக்டர் சார், ஒரு வேர்ட் ஆக்சுவலி புதுசாக இருந்தது எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும்பொழுது தான். ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபெக்ட் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்களா? வாட் இஸ் தட்? எனக்கு அந்த டயலாக் வந்து நீங்கள் சொல்லி கேட்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். நம்மளை உடல் அளவுலையோ மனசளவுலையோ பாதிக்கிற எல்லா சம்பவமும் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் திரும்ப வரும்போது நமக்குள்ளே ஒரு ட்ரிகர் ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அன் ஆனிவர்சரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லரில் சொல்லுவாங்க. அது பேசிக்காக என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு 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 ஈவெண்ட், ஒரு ட்ராமேட்டிக்கான ஈவெண்ட் கோ த்ரூ பண்ணோன்னா, இட் கேன் பி எனி திங், ஆக்சிடென்ட், டெத், பிரேக்கப், எனி திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நவம்பரில் உங்கள் பர்த்டே இருக்குன்னா, நவம்பர் மாதம் வந்தாலே பர்த்டே மந்த்னு எக்ஸைட் ஆகுறீங்கல்ல, அந்த மாதிரி நவம்பரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மோசமான விஷயம் நடந்திருந்ததுன்னா, அந்த மந்த் வந்து ஒரு வருஷமும் வரும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக யூல் ஃபீல் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவீங்க. அந்த மந்த் வரும்போது, அந்த டே வரும்போது டெத் ஆனிவர்சரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க கேரக்டர் வந்து ஒரு விஷயம் கோ த்ரூ பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த மாதம் அந்த நாள் திரும்ப வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு டிகிரியில் இருக்கும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ அதுதான் ஆனிவர்சரி ரியாக்ஷன். படம் வந்து அப்படியே அந்த ஃப்ளோவில் தானே, எப்பவுமே இன்டர்வல்னு ஒன்றுமே இல்லை. ஒரு கதையோட ஃப்ளோ, இப்போ ஃபாரின்லலாம் நீங்கள் போய் படம் பார்க்கும்போது இன்டர்வல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே முடிஞ்சிடும். நம்ம ஊரில் அது வந்து நம்ம ஒரு காலத்தில் பெரிய படம் 4 ஹவர் 5 ஹவர் படம் எடுத்ததுனால அவ்வளோ நாள் உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்னு இன்டர்வல் கொடுத்தோம். நம்ம படம் வந்து எக்ஸாக்டாக 100 minutes. ஸோ யூ டோன்ட் ஆக்சுவலி ஹேவ் டு ஹேவ் அ பிரேக்கே தேவையில்லை. பட் இங்கே பாப்கார்ன் விற்கணுன்றதுக்காக நம்ம வந்து அந்த பிரேக் விட்டு தான் ஆகணும், அது வழியே கிடையாது. ஆக்சுவலி ஒரு சீன் வந்து நான் பார்த்துருக்கேன் சார். அது என்ன அப்படின்றத நான் வந்து போட்டு காமிச்சிடுறேன், நீங்களும் வந்து அதை பார்த்துக்கோங்க. நம்ம வந்து தமிழ் படத்தில் வந்து எல்லாரையும் கலாய்க்கிறோம் இல்லையா? அதில் வந்து ஹீரோ கலாய்க்கிறோம், எல்லாரையும் பண்ணுறோம். அப்போ வந்து சரி, அப்போ நம்மளே ஒரு வாட்டி அது பண்ணிடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சும்மா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஷார்ட்ஸோடு போயிருந்தேன். வண்டியில் நான் அமுதன் ஏறினேன், அவ்வளோதான். அப்படி தான் நடந்துச்சே தவிர மற்றவங்க எல்லாரையும் கலாய்க்கிறோம், உன்னையே கலாய்க்கக்கூடாது. ஓகே சரி பாடுங்க. இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து டயலாக்ல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மனசுல ஆழமா பதியும் அப்படின்ற மாதிரி. இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும் தான். பட் இதை வந்து நீங்க சினிமாவா கொண்டு வரணும், கொண்டு வந்தா எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நாட் உங்களுக்கு ஒரு இடத்துல தோணி இருக்கும்ல, அது எதை பார்த்து எங்க இருந்து உங்களுக்கு இது விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை, ஆனிவர்சரி ரியாக்ஷன் வந்து நான் என் அம்மா கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவோட அப்பா தாத்தா இறந்து போன மாதம் வரும்போது ஷில் பி வெரி அப்செட். ஒரு வாரம் வந்து ஷில் பி வெரி ரெஸ்ட்லெஸ் அண்ட் ரொம்ப மூடியாக இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரியல, அதுதான் எனக்கு தெரியல. நான் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க அப்போ ரொம்ப எமோஷனல் ஆவாங்க அந்த பீரியடில். ஸோ என்னென்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது இந்த விஷயம் பற்றி படித்தேன் நான். அண்ட் இட் மேட் அ லாட் ஆஃப் சென்ஸ். எல்லாருமே கோ த்ரூ பண்ணுற விஷயம் தான். ஸோ அதுலேருந்து தான் அதுவும் ஒரு விஷயம் படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் எழுதுனேன். ஓகே, இந்த படத்துக்கு வந்து மியூசிக் அப்படின்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் இது. ஸோ எதனால் அவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அவரோட நான் 3 படம் அவ்வளோ தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாயா, இரவாக்காலம், கேம் ஓவர் அவ்வளோ தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு பயங்கரமான ஒரு ஒரு க்ரியேட்டிவான ஒரு கொலாபரேஷன் அவருக்கும் எனக்கும். 2 பேருக்கும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் நான் ரெஃபரன்சஸ் கொடுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதே இல்லை. எனக்கு இந்த மாதிரி மியூசிக் போடுங்க, அந்த மாதிரி மியூசிக் போடுங்க. நான் கதை அவர்கிட்ட ஐடியா வந்தோடனே ஐடியா சொல்லிவிடுவேன். நான் ஸ்கிரிப்ட் எழுத அவரும் கம்போஸ் பண்ணிட்டே இருப்பார். ஸோ 2 பேரும் பேரலாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ படம் ஷூட்டிங் முடிஞ்சு எடிட் முடிச்சு மியூசிக் போட மாட்டார், முன்னாடியே ஃபுல்லாக முடிச்சிடுவார். அப்புறம் வந்து மியூசிக் வச்சு எடிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிருந்த வரைக்கும். பட் ஐ ரியலி என்ஜாய் ஒர்க்கிங் வித். இந்த விஷயத்தில் வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் வந்து நான் சூஸ் பண்ணல, மியூசிக் டைரக்டர் தான் என்ன சூஸ் பண்ணார் ஆக்சுவலாக. ஏன்னா மியூசிக் டைரக்டர் சொல்லி தான் அஸ்வின் வந்து என்னை அப்ரோச் பண்ணதே தான். ஸோ இந்த விஷயத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் தான் ப்ரொடியூசரை சூஸ் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ தான் கேம் ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரேன். ஒரே வார்த்தையில் சொன்னால் செம படம், செம்மையாக இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரில்லர் ஜானரில் நான் பார்த்த பெஸ்ட்டு ஃபிலிமில் இது ஒரு படம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த செக்மெண்ட்டுடைய பேர் என்ன அப்படின்னா ஒய் நாட் அப்படின்றது தான் இந்த ரவுண்டுக்கான நேம். மேரிங் அ ஹீரோ.
கல்யாணம் பண்ணுமா ஹீரோவா? No. No. Why not? Why not? My choice. Okay, I'll answer it. I usually answer it in a funny way, but because there can only be one star in the relationship, and that's me. Living together? Why not? Wow. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கேள்வி. அப்படிங்களா? அப்ப அதெல்லாம் தைரியமா கேட்கணும். டக்குன்னு சொல்லிடுவாங்க. Party in weekends? No, I sleep by 10:30. I don't want to party. No. அவங்க எப்படி பார்ட்டி பண்ணுவாங்கன்னா வாட்டர் எடுத்துப்பாங்க, அதுல ஐஸ் கியூப்ஸ் போட்டுப்பாங்க, இதுதான் பார்ட்டி. With some lemon also. Oh. Two timing relationship? No. Too much hard work to do that. Maintain 2 tracks simultaneously is very, talent. You need talent. I don't have that much talent. Oh. Zero size? No. I love food. கேம் ஓவர். இந்த படத்தை பற்றின சில விஷயங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. ஆக்சுவலி எங்களுக்கும் வந்து டாப்ஸியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அதுக்காகவும் டாப்ஸி வந்து அவங்களை பற்றின நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்காக சத்யா இங்கே வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பண்ண போகிறாரு. ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் வந்து சத்யா கிளம்பி வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் சத்யா அண்ட் டீம் ஆன் ஸ்டேஜ். Great job on picking up such a good script, and then the director for executing it so well. He's done a great job. The cast is such a small and nice cast, and Taapsee is so fit and apt for it because the kind of movies she's taking, the roles that she's doing is so good. உனையன டேட்டிங்க கூப்பிட்டேன், மிட் நைட்டில் மீட்டிங்க கூப்பிட்டேன், தண்ணி போடுற பாச்சிக்க கூப்பிட்டேன், லவ் தான் கேட்டேன். வீக்கெண்டில் வீட்டுங்க கூப்பிட்டேன், ஒரு மாதிரி உனையா பார்த்தேன், 2 பேரில் ரூமா போட்டேன், லவ் தான் கேட்டேன். லவ்வை சொல்லு சொல்லு இப்போதானே, சொன்னதெல்லாம் செய்யலாம் அப்புறம் தானே. முடியாதுன்னு சொல்லக்கூடாது மை பேபே, முடியாதுன்னு போக முடியாது மை பேபே. என் ஃபியூஸ் போச்சு உன்னை எண்ணித்தானே, கன்ஃபியூஸும் ஆச்சு ஃபீல் பண்ணிட்டேன். எம் சைஸில் இருந்த என்னுடைய ஹார்ட் XXL ஆக லவ் பண்ணிட்டேன். கட்ட வண்டி கட்டி வந்துதா, அவ கண்ணழக பார்த்து போங்கடா. கட்டு சோரி கட்டு வந்துதா, அவ கழுத்தழக பார்த்து போங்கடா. பொண்ணு கருப்பட்டி கண்ணு தீப்பெட்டி, மென்னு தின்னாலே என்ன ஒரு வாட்டி. சொல்லால ஏன் உசுர் எடுத்து வச்சுக்கிட்ட ரெட்ட கண்ணால என்ன தின்னாடா. தண்ணி போல் ஒரு சம்புக்குள்ள ஒட்டி வச்சு நித்த குடிச்சு என்ன தின்னாடா. புட்ட காட்டுல ஆலங்கட்டி மழை பெஞ்சு ஆறுன்னு ஓடுறத பாரு. பட்டாம்பூச்சிதான் என் சட்டையில ஒட்டிக்குச்சு, பட்டாசு போல நான் வெடிச்சேன். கண்ணி போல் ஒரு சம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என்ன கொண்டாடா. I felt like I was actually in the film with Taapsee and Vinodini ma'am. I felt like I was actually a part of the whole film, and there were so many moments where I got scared, like jump scared, like I jumped off my seat. So I think you guys are going to have a great time. Please go watch it. Game over. It was an incredible film. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. Throughout the film it was so intriguing, so it just kept me at the edge of the seat. Game over is amazing. That's all I can say. சத்யா நமக்காக அண்ட் டாப்ஸிக்காக பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் வந்து பாடி காமிச்சாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
எஸ், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம வந்து கேம் ஓவர் படத்தை பத்தியும் தாப்சி பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இந்த ஷோ உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ படமா ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் டீம் உங்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இதுக்கப்புறம் நீங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் அமைய அகைன் எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ தான் கேம் ஓவர் பார்த்துட்டு வந்தேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் த மூவி. It was a very hard experience for me. My heart is still heavy. It's a beautiful movie. It's a wonderful movie. Please do go watch it in the theatre. இந்த நிகழ்ச்சி Kiss Call TMT #1 TMT வழங்கும் கேம் ஓவர் படத்தின் ஸ்பெஷல் ஷோ.